தேவன் நம்மை விடுதலையாக்க முடியும் எதிலிருந்து என்றால், சுய கவனத்திற்கான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு இதுதான், சுய கவனத்திற்கான அடிமைத்தனம். கெட்டிங் டெலிவர்ட் ஃப்ரம் தி அடிக்ஷன் டு அட்டென்ஷன். என்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும், என்னை எல்லாரும் பார்க்க வேண்டும், நான் ரொம்ப முக்கியமானவர், எல்லாருடைய கண்கள் என் மேல தான் இருக்கணும், என்னை சுற்றி தான் உலகமே சுழலணும் என்ற எண்ணம் தான் தி அடிக்ஷன் டு அட்டென்ஷன். இந்த காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனம் என்பது கெட்ட பழக்கங்களுக்கோ அல்லது மற்ற சுபாவத்தில் உள்ள பிரச்சனைகளை விட மிகப்பெரிய அடிக்ஷன். நான் சொல்ல முடியும், தி அடிக்ஷன் டு அட்டென்ஷன், சீக்கிங் அட்டென்ஷன். எனக்கு முக்கியத்துவம் வேண்டும், நான் கவனிக்கப்பட வேண்டும், என்னை எல்லாரும் பார்க்க வேண்டும், என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும், எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷன். ஆனால் வேதம் இதற்கு நேர் எதிரடையாக நமக்கு போதிக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணக்கடவர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப இயேசுக்குள்ள என்ன சிந்தனைனா, he was not self obsessed. அவர் தன்னை பற்றி எப்பொழுதுமே கவலை உள்ளவராகவும் கவனம் செலுத்தினவராகவும் அவர் இல்லாமல், என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்க வந்தேன், அவைகள் ரட்சிக்கப்படும்படி, அவைகள் குணமடையும்படி என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நல்ல மெய்ப்பனாக தன்னை அர்ப்பணித்தவர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இந்த சுயத்தின் மேல் நாம கவனத்தை இழுக்கிற இந்த நோய், இந்த ஒரு அடிமைத்தனத்தை நான் பல விதங்கள்ல வெளிப்பாடுகளை நான் பார்க்க முடியும். இட்ஸ் லைக் a need for validation. A need for validation. You may want to write it down. Some of the motivations. A need for validation. என்னையே நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேவையை உணர்வது. நான் முக்கியமானவன் அப்படின்னு நான் உணரணும். The fear of being ignored. The fear of being ignored. என்னை எல்லாரும் கண்டுகொள்ளாம போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், என்னை எல்லாரும் புறக்கணிச்சிருவாங்களா, என்னை தள்ளி விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம். நம்பர் 3, the feeling of insecurity. ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு எனக்குள்ள இருக்கு, அதனால எல்லாருடைய கவனம் எப்பவுமே என் பக்கம் இருக்கணும் அப்படின்றது. நம்பர் 4, a low self esteem of myself. என்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, ஃபீலிங் வெரி அண்டர் வேல்யூட். என்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருக்கு, அதனால நான் எப்பவுமே ஐ அம் ஜஸ்ட் கிரைங் ஃபார் அட்டென்ஷன், என் பக்கம் எல்லாருடைய கவனம் திருப்பப்பட வேண்டும் என்ற உணர்வு இதனால் வருது. 5வது, லோன்லினஸ், தனிமை உணர்வு. எப்பொழுதுமே தனியா ஃபீல் பண்றேன், ஐ ஃபீல் லெஃப்ட் அவுட், நான் தனிமையாக விடப்பட்டதை போல ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. ஆகவே எல்லாரும் என்னை திரும்ப திரும்ப என்னை கவனம் செலுத்தணும், என்னை எப்பவுமே பார்க்கணும், என்கிட்டயே பேசிட்டு இருக்கணும், என்கிட்டயே உட்கார்ந்துருக்கணும், என்னை விட்டு எழும்பி போயிடக்கூடாது, இந்த ஒரு உணர்வு. 6வது, இட்ஸ் a response to trauma for some people. சில பேருடைய மன ரீதியான உணர்ச்சி ரீதியான நிகழ்வுகளுக்கு பின்பாக ஏற்படக்கூடிய ஒரு எதிர்வினை இது. மன ரீதியான உணர்ச்சி ரீதியான நிகழ்வு, அது எந்த வேணா நடந்திருக்கலாம். யாராவது உங்களை ரொம்ப தவறாக நடத்தியிருக்கலாம், ஒரு மோசமான நிகழ்வை நீங்க கடந்து வந்திருக்கலாம், உங்களை சில பேர் புறக்கணிச்சிருக்கலாம், உங்களை ரொம்ப கேவலமாக பேசி இருக்கலாம், வார்த்தைகளால் புண்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி உளைச்சலுக்குள்ளாயிட்டு வெளியே வந்த பிள்ளைங்க, வந்த நபர்கள் அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு கேட்டால், என்னை எல்லாரும் எப்பவுமே கவனிக்கணும், என்னை விட்டுறக்கூடாது அப்படின்றது. 7வது பெருமை. பெருமை, நான் ரொம்ப பெரியவன், முக்கியமானவன்,
என்னை போல ஒருவரும் இல்லை. ஆகவே நான் கவனிக்கப்பட வேண்டியவன். I have to be given attention to. I am the only one worthy of attention. இது ஒரு சிக்னஸ், இது ஒரு விதமான obsession, இது ஒரு விதமான அடிக்ஷன். இதை குறித்து நான் பேசுகிறேன், வேதத்திலிருந்து இதை போதிக்கிறேன். நீதிமொழிகள் 30:32 வாசிக்கிறோம், நீ மேட்டிமையானதனால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடுன்னு போட்டு. மேட்டுமையில் துர்ச்சிந்தைகளுக்குள்ள போய் என்னை அன்றி வேற யாருமே இல்லை, நான் தான் முக்கியமானவன் முக்கியமானவள், மிக தலை சிறந்த உலகத்தில் நபர் நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போய் பிரம்மையில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம பேசுகிற பேச்சுக்கள்லாம் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன், நம்மையும் கெடுத்து நம்மை சார்ந்தவர்களையும் கெடுத்து குடும்பத்தை நாசமாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பெரிய பின்னடைவை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு குணத்திலிருந்து கர்த்தர் நம்மை இன்றைக்கு விடுதலையாக்க வேண்டும்.